ஹாய் மக்களே, இதுதான் நம்ம தோட்டத்தில் காய்த்த மிளகாய் செடி. எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ இயற்கையாக பச்சை பசுமையாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு இயற்கை நிறைந்த சூழல் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். என்னோடய சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எவ்வளவோ வீடியோஸ் எடுத்து போடுறேன், ஆனால் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது இயற்கை, முற்றிலுமே இயற்கை மட்டும்தான். எந்த செயற்கை உரமும் நாங்கள் பயன்படுத்தவே இல்லை, இயற்கை மட்டும்தான். எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ பசுமையாக இருக்குது. இந்த இயற்கை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரெட் கலர் ஹார்ட் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போது நம்ம பார்த்தது மிளகாய் செடி, ஆனால் இது மிளகாய் பழம். இதிலிருந்து தான் வத்தல் நமக்கு கிடைக்குது. மிளகாய் வத்தல்னு சொல்லக்கூடிய வத்தல் நமக்கு கிடைக்குது. இதை நம்ம பறிக்காமல் போட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது என்னவாகும் அப்படின்னா வத்தல் ஆகிரும். அது நமக்கு பழமாகி நம்ம அதை காய வச்சு மிளகாய் வத்தல் தயார் பண்ணுறோம். இதுதான் நம்ம வயலில் உள்ள மிளகாய் தோட்டம். எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு பாருங்கள். ஒருத்தங்க மிளகாய் பறிச்சிட்டு இருக்காங்க. நம்மளுடைய அக்கா தான் மிளகாய் பறிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எப்போவுமே உங்களுடைய ஆதரவு எனக்கு இருக்கட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். போதும்.